வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஜெரின் லாக்ஸ். இந்த வீடியோவுக்கு முன்னாடி நாம் ஒரு ஆக்ஷன் கேமரா ரிவ்யூ பண்ணியிருந்தோம், எஸ்ஜே கேம் ஆக்ஷன் கேமரா. ஸோ இந்த கேமராவோட ரிவ்யூ வீடியோ பார்க்காதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க் பார்த்துக்கோங்க, மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஸோ இப்போது இந்த ஆக்ஷன் கேமராவை எப்படி நம்ம ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுக்காக பார்த்தோன்னா ஆல்ரெடி நமக்கு அதில் அக்சசரிஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இதில் இந்த 3M டேப் எடுத்துக்கோங்க, இந்த ஒரு கிளாம்பு, இதில் ஜே மவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஜே மவுண்ட், அந்த ஜே மவுண்ட் இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு ஃபிக்ஸர் அதில் இருக்கும். அப்புறம் நமக்கு ஹைட்டு, உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்மெட்டில் மாட்டணுமோ, எந்த அளவுக்கு ஹைட்டில் இருக்கணுமோ, ஸோ அந்த ஹைட்டுக்காக இந்த ஒரு ஃபிக்ஸர் ஒன்று எடுத்துக்கோங்க. இது எம்சீல் எதுக்காக அப்படின்னா, இப்போ நான் இந்த ஹெல்மெட்டில் தான் இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய ஹெல்மெட்டில் ஃப்ரண்டில் பார்த்தோன்னா கார்னராக இருக்கும், சில ஹெல்மெட்டில் சர்ஃபேஸாக இருக்கும், கொஞ்சம் கர்வாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹெல்மெட்டில் எம்சிலெலாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு இந்த இதுக்கு பின்னாடி பாருங்க ஸ்டிக்கர் இருக்கும். ஸோ இதை இலக்கி தள்ளிட்டு டைரெக்டாக ஒட்டிக்கலாம், 3M டேப் போட்டு ஒட்டிக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட இடத்துல நாம் ஒட்டணும் அப்படின்னா, ஸோ நம்ம எம்சீல் ஃபிக்ஸ் பண்ணி அதில் இந்த கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ணி அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ஜே மவுண்ட் முதல்ல இந்த ஃபிக்ஸரில் நீங்கள் மாட்ட தேவையில்லை, நான் ஆல்ரெடி மாட்டிட்டேன், அதனால் அப்படியே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பேஸ் மட்டும் கூட பேஸ்ட் பண்ணால் கூட ஓகே தான். முதல்ல பார்த்தோன்னா நீங்கள் ஹெல்மெட்டோட எந்த இடத்துல ஆக்ஷன் கேமராவை ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ சிலவங்க மேலே வச்சுருப்பாங்க, மேலே வச்சுருந்தோன்னா கொஞ்சம் ஆங்கிள் கிடைக்காது. அதனால் நம்ம இந்த பகுதியிலே வச்சோன்னா கரெக்டான ஆங்கிள், நம்ம ட்ராவல் பண்ணுற அந்த ஆங்கிள் கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தோன்னா முதல்ல செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. நல்லா அந்த இடம் ஃபுல்லுமே எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்த செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போது எம்சீல் எடுத்து மிக்ஸ் பண்ணலாம். எம்சீலுக்குள்ளே பார்த்தோம்னா இப்படி ரெண்டெண்ணம் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டையும் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். பார்த்தோன்னா இந்த ரெண்டு உள்ள இருக்கும். ஸோ அந்த ரெண்டையுமே எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்படி மிக்ஸ் பண்ணும்போதே இதோட கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு பிளாக் அண்ட் ஒரு டைப்பான கலரில் இருந்துச்சு, இப்போது அந்த ரெண்டுமே கலந்து ஒரு புது கலரில் வரும். ஓகே, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது இதை நம்ம இந்த கிளாம்பில் ஃபஸ்ட்டு கரெக்டாக இந்த இடம் ஃபிக்ஸ் ஆக்குறாப்பில் இதை அப்படியே வைக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த டேப் இதில் இருக்கிறத எடுத்துடலாம். ஓகே, இப்போ இந்த எம்சியில் இதில் வச்சு கொஞ்சம் அந்த சர்ஃபேஸுக்கு ஏற்றாப்பில் கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா எல்லா பக்கமும் அப்படி இருக்கிறாப்புல கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் நம்ம எம்சியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. சிம்பிள் தான், இந்த பேஸ் மவுண்ட் வச்சே நீங்கள் இதை பண்ணிக்கலாம். அதுக்கு பின்னாடி கரெக்டாக இந்த எம்சியில் மிக்ஸ் பண்ணி ஓகே. இப்போ நம்ம ஹெல்மெட்டில் எந்த இடத்துல இது நமக்கு தேவையோ அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு தேவை. ஸோ கரெக்டாக ஆங்கிள் பார்த்துக்கோங்க, எந்த பக்கம் லாக் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அது டைட்டாக அந்த இடத்துல பேசினில் போய் பிடிச்சிக்கிடும். அந்த இடம் ஒரு டை மாதிரி நமக்கு க்ரியேட் ஆகணும், அவ்வளோதான். ஏன்னா நமக்கு அந்த இடம் யூனிஃபார்மாக கிடையாது. ஸோ அந்த இடத்துல நமக்கு அந்த இடம் டை மாதிரி க்ரியேட் ஆகணும். ஸோ அதுக்காக அந்த இடத்த நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 1/2 hour இது அப்படியே ஒரு இடத்துல இருக்கிறாப்புல ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. 1/2 hour ஏதாவது ஒரு வெயிட் இது மேலே இருக்கிறாப்புல ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போது 3/4 மணி நேரத்துக்கிட்ட ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நாம் எப்படி அமெரிக்கன் டெக்னாலஜியில் இதை வச்சுருந்துருக்கோம் அப்படிங்கிறது. சரி, இப்போ இதை எடுத்துடலாம்.
ரொம்ப வெயிட்டான திங்ஸ் ஏதாவது வீட்டில் இருந்துச்சுன்னா அதுதான் மேலே வைக்கணும், ரொம்ப ஃபிக்ஸ் ஆகிறதுக்காக. தேடி பார்த்தா ஒன்றும் கிடைக்கல, அதனால் இதை வச்சாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிட்டு, நம்ம அந்த டை மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகிட்டு. ஸோ இப்போ இந்த செல்லோ டேப்பை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, 2 பக்கமும் முதல்ல ரிமூவ் பண்ணிக்கோங்க. அப்படி மெதுவாக அப்படி ஓகே ஓகே இப்போது செல்லோ டேப் விளக்கிட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், நம்ம அந்த ஹெல்மெட்டில் எந்த இடத்துல நமக்கு தேவையோ அந்த இடம் அப்படி நமக்கு ஒரு டை மாதிரி அப்படியே இதில் வந்து ஃபார்ம் ஆகிட்டு. ஸோ இதுக்காகத்தான் நான் அந்த எம்சீல் அப்படிங்கிற இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். சர்ஃபேஸ் நமக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பார்த்தா தெரியும். சரி, ஓகே. இதை வந்து இப்போ பாருங்கள், சும்மா நீங்கள் ஜஸ்ட் இப்படி வச்சு பார்த்தா கூட நம்ம வந்து அந்த இடத்துல அப்படி ஃபிக்ஸ் ஆகி அப்படி இருக்கும். தெரியும், ஃபிக்ஸ் ஆகி அப்படியே இருக்கும். ஸோ ஓகே, இப்போ வந்து 3M டேப் எடுத்துக்கோங்க. அதில் இன்னொரு ஒரு விஷயம் பண்ணுங்க. என்னென்னா, இந்த இடம் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப அப்படி ஷைனிங்காக இருக்கும். அதை கொஞ்சம் சொரன்னு ஆக்கிட்டிங்கன்னா இன்னும் இந்த ஸ்டிக்கர் வந்து அதில் பிடிக்கிறது பக்காவாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அதை சொரன்னு கொஞ்சம் ஆக்கலாம். இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கொஞ்சம் சொரன்னு ஆக்கிடலாம். இப்போ பார்த்தா தெரியும், கொஞ்சம் சொரன்னு அப்படின்னு அந்த சர்ஃபேஸை நம்ம மாற்றிட்டோம். ஸோ இனி வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து நல்ல டைட்டாக அதில் பிடிச்சிக்கும். வச்சாச்சு. இப்போ ஹெல்மெட்டோட நம்ம எந்த இடத்துல மவுண்ட் பண்ண போகிறோமோ அந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே பண்ணிட்டோம். இப்போ இந்த 3M டேப்பை வந்து அந்த ஃபிக்ஸில் வந்து கொஞ்சம் நல்லா அதை வந்து இது பண்ணிக்கோங்க. சேம் தான், இதை அப்படியே எடுத்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். இப்போது இந்த ஸ்டிக்கரை எடுத்துடலாம். இப்போ கரெக்டாக ஆங்கிள் பார்த்துக்கோங்க. ஓகே, இதையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நல்லா. ஸோ இதுவும் பார்த்தோன்னா கொஞ்சம் நேரம் இது மேலே வெயிட் வச்சுக்கிறது நல்லது. அதனால் நாம் இதுக்கு மேலே கொஞ்சம் நேரம் சிம்பிளான ஒரு வெயிட் வச்சுக்குவோம். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சுட்டு இப்போ நம்ம இந்த ஜே மவுண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் ஹெல்மெட்டோட வெயிட் அது எப்படி தாங்குது அப்படின்னு. ஸோ இந்த வெயிட்டே தாங்குறப்போ கண்டிப்பாக நம்ம ஆக்ஷன் கேமராவை சூப்பராக தாங்கும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். பாருங்கள், ஒரு இதுவுமே இல்லை. ஸோ பக்காவாக முடிச்சிட்டோம். இப்போ இதில் இனி ஆக்ஷன் கேமராவை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ உங்கள் ஹைட்டுக்கு ஏற்றாப்பில் நிறைய எக்ஸ்ட்ரா கிளாம்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு சின்ன ஒரு கிளாம்ப் தான் எடுத்திருக்கேன்.
டைட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஆக்ஷன் கேமராவை ஃபிக்ஸ் பண்ணலாம். அவ்வளோதான், சின்ன ஒரு லாக் தான். ஜஸ்ட் ஒரு செக் மட்டும் பண்ணிக்கோங்க இது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது, அவ்வளோதான். ஆக்ஷன் கேமராவை இப்போது அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா நீங்கள் ஃப்ரண்ட் பேக் இப்படி கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், உங்கள் ஆங்கிளுக்கு ஏற்றாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹெல்மெட்டில் ஆக்ஷன் கேமரா மாட்டிட்டோம். இப்போ நம்ம கேமராவை பிடிச்சி தூக்குனா கூட ஒன்றும் ஆகாது. இப்போ நாம் வந்து வச்சு பார்க்கலாம் நமக்கு ஆங்கிள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. சூப்பர். ஸோ இனி நம்ம சேனலில் வந்து வரப்போகிற ட்ராவல் வீடியோஸில் ஆன் ரோடு ட்ராவல் எல்லாமே இந்த ஆக்ஷன் கேமரா மூலமாக தான் நம்ம கேப்சர் பண்ண போகிறோம். ஸோ இனி நிறைய ட்ராவல் வீடியோஸ் நம்ம சேனலில் வர காத்துக்கிட்டு இருக்குது. இப்போ இதை தொடர்ந்து பார்த்தோன்னா இப்போ நான் ஒரு சாம்பிள் ரைடு ஒன்று போகிறேன். இந்த கேமரா எப்படி இருக்குது, நம்ம ஹெல்மெட்டில் வச்சு போகும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோ முடிஞ்ச அப்புறம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பழைய வீடியோக்களை பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சாம்பிள் வீடியோஸ் அடுத்து. மக்களே, இப்போது நாம் அந்த ஆக்ஷன் கேமராவில் தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போது நம்ம சாம்பிள் வீடியோக்காக வெளியில் வந்தோம். ஸோ வாய்ஸ் எந்த அளவுக்கு கேட்குது அப்படின்னு தெரியலை. நான் வந்து ஃபுல் கேஸிங்கும் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன் கேமராவில். ஸோ வாய்ஸ் கேட்கலன்னா இனி அதில் கேப் ஒன்று விட்றாப்புல இருக்கும். ஸோ இதில் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த ஆப்ஷன் பண்ணணும். கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நான் இப்போது கொஞ்சம் மெயின் ரோட்டில் போயிட்டுருக்கேன். அது கூட பார்த்தோன்னா கொஞ்சம் உள்ள மோசமான ஒரு ரோட்லேயும் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா. சரி, இப்போது நம்ம மாம்பழத்துறையாறு டேம் போகிற ரோடு வந்து கொஞ்சம் மோசமான ரோடு அப்படின்னு சொன்னோம், ஆஃப் ரோட். ஸோ அங்கே வண்டியை விடுவோம், எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இதுதான் மாம்பழத்துறையாறு போகிற ரூட்டு. ஆக்சுவலாக நம்ம அந்த டேம் போயிருந்தோம், அந்த நேரம் வந்து பெர்மிஷன் கொடுக்கல அவங்க உள்ளே போகிறதுக்கு. இந்த ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த ரோடை செலக்ட் பண்ணியிருக்கேன். கேமராவோட ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் பார்த்துருவோமே, என்ன ஷேக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. எனக்கு ஆப்போசிட்டில் 2 பெரிய மலை இருக்குது, 2-3 பெரிய மலை இருக்குது. உங்களுக்கு அது தெரியுதா அப்படின்னு தெரில. ஸோ மக்களே, சாம்பிள் வீடியோஸ் எப்படி இருந்துச்சு, கேமராவோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். நானே இனி போய் தான் பார்க்கணும். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நிறைய ட்ராவல் வீடியோஸ் நம்ம சேனலில் வரும், பாருங்கள். ஸோ இதோட வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.